இன்றைக்கும் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் கொடுத்த அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 64 அதிகாரம் அதனுடைய 8 வசனம், ஏசாயா 44 அதிகாரம் அதனுடைய 21 வசனம். ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எல்லாரும் சேர்ந்து நம்ம சத்தமாக வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் அவரால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை உருவாக்கி நடத்துகிறார். அவர் நம்மை மறந்து போக மாட்டார். நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் அற்புதகரமாய் நம்மை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தம் ஆண்டவருக்கு ஒரு மகிமைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்துவமாய் உருவாக்குகிறார். எல்லோரையும் ஒரே போல், எல்லோரையும் ஒரே தரத்தில் வைத்து தேவன் உருவாக்குகிறவர் அல்ல. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் தேவன் உருவாக்குகிறார், வித்தியாசமாய் உருவாக்குகிறார். அவர் உருவாக்கும் விதமும் வித்தியாசமா இருக்கிறது. அவர் நம்மை உருவாக்குவதும் வித்தியாசமா இருக்கிறது. எந்த லெவலுக்கு அவர் கொண்டு போகிறாரோ அந்த லெவலும் வித்தியாசம், அந்த லெவலுக்கு கொண்டு போகிற விதமும் வித்தியாசம். என்னை கர்த்தர் ஒரு வழியில நடத்துகிறார் என்று சொன்னால், உங்களை கர்த்தர் இன்னொரு வழியில நடத்துவார். என்னை கர்த்தர் ஒரு தூரத்திற்கு கொண்டு போகிறார் என்றால், உங்களை கர்த்தர் இன்னொரு தூரத்திற்கு கொண்டு போவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தூரத்தை, ஒரு லெக்கை வைத்திருந்தார் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னொரு தூரத்தை, இன்னொரு லெக்கை ஆண்டவர் செய்திருப்பார், வைத்திருப்பார். அநேக இடங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சில பிள்ளைகள் ஆசைப்பட்டது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காது, அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். சில காரியங்களை தேவன் பிள்ளைகளை கொண்டு செய்வார், சில காரியங்களை பெற்றோரை கொண்டு செய்வார். பிள்ளைகளுடைய அளவுக்கு சில இடங்களில் பெற்றோர் வரமாட்டார்கள், சில இடங்களில் பெற்றோருடைய அளவுக்கு பிள்ளைகள் கூட வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட மிகவும் திறமையான பெற்றோர்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவை போல இருக்கணும், அவங்க அம்மாவை போல வாழணும், அப்பாவை போல திறமைசாலியாக இருக்கணும், அம்மாவை போல திறமைசாலியாக இருக்கணும்னு விரும்புகிற பிள்ளைகள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு திறமை வாய்ந்த பெற்றோர் கூட இருக்கிறார்கள். அப்போ நான் இன்றைக்கு எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாம் எல்லோரும் ஒரே விதமாய் நடத்தப்பட போவதும் இல்லை, ஒரே லக்கை அடைய போவதும் இல்லை. உலகத்தில் சொல்கிறேன். மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் ஒரு நிரந்தர லெக் இருக்கிறது, அது பரலோக ராஜ்யம். தேவனிடத்தில் நம்ம போகணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து தெரிந்து கொண்டு இந்த சபையில் வைத்து நம்மை அவர் ஒவ்வொரு நாள் நடத்துகிறார். இதுக்குன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போகணும்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் முதல்ல முக்கியம். ஆனால் இந்த உலகத்தில் நம்மை பண்படுத்துகிற விதம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். இரும்ப ஒரு பொருளாய் உருவாக்குவதனுடைய அந்த ப்ராசஸ் வேற, ஒரு கண்ணாடியை ஒரு பொருளாக மாற்றுவதற்குரிய ப்ராசஸ் வேற, ஒரு மண்ணை ஒரு பொருளாக மாற்றுவதற்குரிய ப்ராசஸ் வேற, ஒரு கல்லை ஒரு பொருளாய் மாற்றுவதற்குரிய ப்ராசஸ் வேற. இரும்பை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இரும்பை உருக்கணும், அப்படி தானே? உருக்கி அதை ஒரு குறிப்பிட்ட ஷேப்பாக மாற்றுவாங்க. ஆனால் கல்லை உருக்க முடியுமா? கல்லை என்ன செய்வாங்க? செதுக்குவாங்க. அவங்கள தான் சிற்பி என்று சொல்லுகிறார்கள். அவங்க அழகா அதை செதுக்கி ஒரு அழகிய ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருகிறார்கள். கல்லிலேயே செய்யப்பட்ட பாத்திரங்கள்லாம் இருக்கிறது, பானை வடிவில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் இருக்கிறது, நிறைய விதமான அழகான தூண்கள் இருக்கிறது. இன்னும் மக்கள் பயன்படுத்துகிற நிறைய உபயோகமான பொருட்கள் கல்லில் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதை உருக்கியா செஞ்சாங்க? இல்லை. அப்போ கர்த்தர் உங்களை ஒரு விதமாய் அழைத்திருந்தாலும் சொன்னால்,
நாம அந்த உருவாக்குதலுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இப்ப கல் ஒரு அழகாக செதுக்கப்பட்டு ஒரு பாத்திரமாக மாற்றப்படுகிறதுன்னு வைத்துக்குவோம். இரும்பு பார்க்குது, இரும்பு பார்த்துட்டு என்ன எனக்கு எஜமான் என்ன மட்டும் தீயில கொண்டு போடுறாரு, அந்த கல்லை மட்டும் அழகா தண்ணீர் ஊற்றி ஊற்றி அழகா செதுக்கி எடுக்கிறாரு, என்ன மட்டும் தீயில போட்டு உருக்கி என்ன சோப்பாக்கி என்ன அடிச்சு 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 என்ன செய்கிறாரு, கஷ்டப்படுது. அப்படி கேட்க முடியுமா? ஏன்னா இரும்பு வேற, கல் வேற, மண்ணு வேற. இதே போலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும், இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரும், நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். யூ ஆர் யூனிக். நீங்க வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் பார்ப்பதற்கு ஒன்று போல் இருக்கலாம், ஆனால் வித்தியாசமானவர்கள். உலகத்தில் இரட்டை பிறவிகள் என்று சொல்வார்கள். அவங்கள பார்க்கறதுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட என்னுடைய ஒரு ரெண்டு பேரும் இரட்டை பிறவிகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் வாயை திறந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தனுக்கு பேச்சு வித்தியாசமாக இருக்கும், இன்னொருத்தனுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தன் ஏய் அப்படி பேசுவான், இன்னொருத்தன் தாழ்மையாக அன்பாக பேசுவான். அப்போ இந்த ரெண்டு பேருமே பார்ப்பதற்கு ஒரே போல் இருந்தாலும் ரெண்டு பேருடைய குணங்கள் வேறு, ரெண்டு பேருடைய நோக்கம் வேறு, ரெண்டு பேருடைய லெக்கு வேறு. கர்த்தர் இருவரையும் வேறு வேறு காரியத்துக்காக தான் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் நம்ம இந்த உலகத்துல இன்னொருத்தரை பார்த்து அவங்கள போல ஆண்டவர் என்ன வைக்கலையே, அவங்கள போல ஆண்டவர் என்ன உருவாக்கலையே அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. ஏன்னா அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. இப்போ நீங்க ஒருத்தங்க ரொம்ப வேற லெவல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறீங்க, நாங்கள் பார்த்து அட்மையர் ஆகக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ நான் போய் ஜெர்மனி ஐசுப்பா அவங்கள இவ்வளோ அழகாக வாழ வச்சிருக்கிறீங்களே, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறீங்களே, அவங்க குரூவப்பான விதங்கள், அவங்க வளர்ந்த விதங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ வேதனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டா ஆண்டவர் சொல்வாரு, அவங்க வேற, நீ வேற. அவங்கள போல நான் உன்னை அழைக்கல. இன்னைக்கு அநேக வீடுகள்ல இதான பிரச்சனை. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிரச்சனைகள், குடும்பத்துல தகராறு வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பத்தி அப்படியே கம்பேர் பண்றது. பிள்ளைகளிடத்திலே சொல்வது, நீ ஏன் அவனை மாதிரி படிக்கல, நீ ஏன் அவனை மாதிரி நல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிற எக்ஸாம்ல. அந்த பிள்ளை வேற, இந்த பிள்ளை வேற. அந்த பிள்ளைடைய அப்பா அம்மா வேற, இந்த பிள்ளைடைய அப்பா அம்மா வேற. நீ ஏன் அவனை மாதிரி, உனக்கு திறமை இல்லை அப்படிலாம் நமக்கு யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அந்த படிக்கிற திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிலருக்கு. ஏன்னா அவங்க அதில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில பிள்ளைகள் அப்படி இல்லை, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க, உட்காந்து அதையே நினச்சிட்டு. சிலருக்கு புக்கை திறந்தாலும் மூளை அங்கேயே இருக்காது, கண்ணு மட்டும்தான் எதை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், புக்கு உள்ள மொபைல் இருக்கும். அம்மா பார்க்கும்போது என் பிள்ளை புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான், ஆனால் உள்ளே பார்த்தா தெரியும் என்ன இருக்கும், மொபைல் ஃபோன் இருக்கும் அழகா. நிறைய பேர் கூட பைபிள் கூட அப்படி தான் படிக்கிறது, சும்மா அப்படி வீட்டில் எல்லோரும் பார்க்கறதுக்காக அப்படி திறந்து வச்சுருப்பாங்க. திறந்து வச்சுட்டு ஒரு அரை மணிக்கூர் உட்காந்துட்டு எழுதி போகிறது. கண்ணு அந்த லெட்டரில் ஃபோக்கஸே ஆகிருக்காது, எதையாவது கண்ணு மட்டும் இப்படி இருக்கும், எதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு அப்படி படிக்கிறதுக்குரிய அந்த ஆர்வம் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வேற விதங்களில் திறமைகள் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம நீ படி படி படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு என்ன வருதோ அதில் நம்ம அவங்கள அனுப்பும்போது எல்லா வித திறமைகளையும் அவர்கள் வளர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அப்போ எல்லா பிள்ளைகளும் ஒரே போல. அப்போ நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். பிள்ளைகளுடைய விஷயத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் அவனை மாதிரி நீ படிக்கலை? ஏன் அவனை மாதிரி நீ எழுதலை? ஏன் அவனை மாதிரி நீ பேசலை? அவன் பாரு அழகா போய் ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடுறான், ஒன்னால ஏன் ஆட முடியல? அவன் அழகா போய் விளையாடுறான் பாரு, ஒன்னால ஏன் விளையாட முடியல? அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறோம். இது அடுத்த கட்டத்துக்கு வருது. வீட்டில் இருக்கிற புருஷன்ட்ட மனைவிட்ட பேசுகிறாங்க. முதல்ல இந்த பிள்ளைகள் இதை கேட்டு வளர்ந்து பார்த்தீங்களா? வளர்ந்த பிறகு இதே வார்த்தையை அப்பா அம்மாட்ட கேட்கும். இந்த குழந்தை என்ன கேட்கும்? அவங்க அப்பா அம்மா அவனுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எனக்கு ஏன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆரம்பிச்சு விட்டது யார்? இப்போ ஆரம்பிச்சு விட்டது யாரு? பெற்றோர். நீ அவனை போல ஏன் படிக்கலன்னு கேட்டான். அவன் ஒரு நாள் கேட்பான், அவனை போல ஏன் என்ன வளர்க்கல? அவனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, நீங்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் செய்யல? அவன் வச்சிருக்கிற வாட்சை பாருங்க, அவன் வச்சிருக்கிற சைக்கிளை பாருங்க, அவன் வச்சிருக்கிற பைக்கை பாருங்க, அவன் வச்சிருக்கிற ஷூஸை பாருங்க, அவன் வச்சிருக்கிற மொபைல் ஃபோனை பாருங்க, எனக்கு ஏன் அப்படி இல்லை? அப்போ முதல்ல இந்த சின்ன வயசுலேருந்தே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நீ வரணும், அவங்கள போல நீ மாறணுங்கிறதே முதல்ல என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். நீ கர்த்தரை போல வளரணும். அவருடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கணும். இயேசுவை போல நல்ல சுவாபங்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இப்படியே அடுத்த கட்டத்தில் பாருங்க, புருஷன் மனைவி இடத்துல சொல்கிறாங்க, நீ ஏன் அவங்கள மாதிரி சம்பாதிக்கல? நீங்கள் ஏன் அவங்கள போல வேலை செய்யலை? நீங்கள் ஏன் அவங்க இவ்வளோ மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு ஏன் சம்பாதிக்க முடியல? புருஷனை பார்த்து சிலர் கேட்குறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. சில புருஷன் மனைவியை பார்த்து கேட்குறாங்க, நீ ஏன் அந்த வீட்டில் உள்ள மனைவியை பாரு, அந்த வீட்டில் உள்ள அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபை பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவங்க எப்படி வீட்டை கவனிச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற? கம்பேரிங். மற்றவங்கள வச்சு, நீ அப்படி இல்லை, அவன் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா, நீ ஏன் இப்படி இல்லை, நீ ஏன் அதெல்லாம் செய்யலை, நீ ஏன் உனக்கு சம்பாதிக்க முடியல? இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். உங்களுக்கு இருக்கிறத வச்சு நல்லா கொண்டு போகிறது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நல்ல சுவாபம். அவங்க அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி டாபிக்கே வேண்டாம். நமக்கு என்ன இருக்குது? நமக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? நமக்கு கர்த்தர் என்ன திறமையை தந்திருக்கிறார்? நமக்கு கர்த்தர் என்ன வேலையை தந்திருக்கிறார்? அதை வச்சு என்ன வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? எனக்கு தந்திருக்கிற வேலையில கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நான் விதைக்கிற இடத்துல கர்த்தர் 100 மடங்கு பலனை தருவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 1.5 லட்சம் ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சு 50,000 ரூபாய் மீதி எடுக்கிறவங்க ஒன்று தான், மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சு மீதி 50,000 எடுக்கிறதும் ஒன்று தானே. அடுத்தவனுக்கு ஆசைப்படாதீங்க. அவங்க அனுபவிக்கிற பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் நம்முடைய ஆசை. அவங்கள போல வேதனைகள் அனுபவிக்க நீங்க தயாரா? அவங்க அனுபவிக்கிற மாதிரி கடன் பிரச்சனைகளை அனுபவிக்க நீங்க தயாரா? அவங்க கடந்து வந்த பாதைகளை நீங்களும் கடக்க தயாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவனை போல என்ன ஆசீர்வதிங்க அன்று பிள்ளை. அவங்க வேறு, நான் வேறு. அடுத்தவருடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன், கர்த்தர் என்ன அற்புதமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் முதல்ல விசுவாசிங்க. அடுத்தவனை பார்த்து கம்பேர் பண்ணாமல் என்னைய கர்த்தர் நல்லா ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படி சொல்லி பாருங்களேன். கொஞ்சம் அப்ரோச்சை மாற்றுங்க, கொஞ்சம் யோசனைகளை மாற்றுங்க. நீங்கள் வெளியே ஒன்றும் போய் சொல்லண்டாம், நான் பெரிய ஆளு தான், நான் பெரிய மற்றவன் தான், அப்படிலாம் வெளியே சொல்லண்டாம். உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் யார்ட்டையும் பெருமையாக பேச வேண்டாம். நீங்கள் உள்ளத்தில் யோசிங்க, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் நல்லதாக தான் தந்திருக்கிறார். ஹலோ, இன்னைக்கு இந்த 5வது உபவாச நாளில் நம்ம அப்ரோச்சை மாற்றிடுவோமா? எத்தனை பேர் ஏன் கூட தயாராக இருக்கிறீங்க? உபவாச கூட்டத்துக்கு வர்றோன்னு ஒரு மாற்றம் நம்ம இருதயத்தில் வரணும். இனி நோ கம்ப்ளைனிங் வேர்ட்ஸ். இந்த நமக்கு ஊர்லேயே இந்த பராதி சொல்கிறது தான் பயங்கரமான ஒரு காரியம். ஏதாவது நொயின்னு சொல்லிகிட்டே இருக்கிற, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறார்? கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார்.
தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறார். சவுண்டு குறைஞ்சிட்டே சரி இல்லையே, திருப்தி ஆகலையோ? நிறைய பேருக்கு இது இப்போ சொல்கிறாங்க, பீரோ ஃபுல்லாக துணி இருந்தாலும் நமக்கு போடுறதுக்கு எந்த துணியுமே இருக்காதான். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறார். எனக்கு நல்ல வீட்டை கர்த்தர் தந்திருக்கிறார். வீடு இல்லைன்னு சொல்லுங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் தருவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு நல்ல வாகனத்தை தந்திருக்கிறார். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல வாகனத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். எனக்கு நல்ல புருஷனை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு நல்ல பெற்றோரை தந்திருக்கிறார். ஹலோ, அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நீ இல்லை, அவங்கள போல நீ இல்லை, அதை போல நமக்கு இல்லை, வேண்டாம். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் வித்தியாசமா வச்சிருக்கிறார். என்னிடத்துலையும் சிறந்தது உண்டு, என்னிடத்துலையும் மற்றவரிடத்துல இல்லாத நல்ல நன்மைகள் உண்டு. சீக்கிரத்தில் கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். உங்களை கொண்டு தேவன் செய்ய வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகளா இருக்கிறது. மனிதனுக்கு முன்பாக நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம். இவனுக்கு என்ன இருக்கு, இவனுக்கு என்ன தாளந்து இருக்கு, இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு மனுஷன் சொல்லலாம். ஆனா ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் வெளியரங்கமாய் செய்யும் போது அநேகர் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இவர்களை முன்குறித்து இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறார். கர்த்தர் இவங்களை முன்குறித்து இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறார். இவர்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 139 அதனுடைய 14 நம்ம பார்க்கலாம். அங்க நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சரியா? என்ன பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 139 14 இருந்து வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். இது என்னை பற்றி வேதம் சொல்லுகிறது, சரியா? நான் எப்படிப்பட்டவன்? வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். நீங்க யாரு? பிரமிக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நம்ம எப்படி துதிக்கிறோம் ஆண்டவரை? ஆண்டவரே ஒன்றும் இல்லையே, ஆனாலும் என் கஷ்டத்தின் மத்தியில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே முழுசும் வேதனையா இருக்குதே, ஆனாலும் என்னுடைய பாடுகள் மத்தியில், என் வேதனைகளின் மத்தியில் நான் உமக்கு நன்றி. அதுவும் தேவை, அது வேண்டான்னு சொல்ல, அது கண்டிப்பாக தேவை. மனுஷங்களை உங்களை வெறுக்கும் போது, அவமானப்படுத்தும் போது, கஷ்டப்படுத்தும் போது, பாரம் நிறைஞ்சிருக்கும் போதும் அதன் மத்தியிலே ஏசப்பா நன்றி என்று நம்ம சொல்லணும். ஆனால் இங்க தாவீது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டை காமிக்கிறார், ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை காமிக்கிறார். எப்படின்னா, ஒரு இன்னொரு விதமா ஆண்டவர். என்ன விதம்னா, நான் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறது யார் நினைக்கிறீங்க? அதிசயம். உங்க பக்கத்தில் இருக்கிறது யாரு? அதிசயம். இனி நீங்க அவங்களை கூப்பிடும்போது அவங்க பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, அதிசயம் சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், ஒருத்தங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அதை நம்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலரை பார்த்து நம்ம சொல்றோம்ல, என்ன ஆளுப்பா, நம்ம சொல்றோமா? என்ன மனுஷன், என்ன மாதிரி வெற்றிகள் அவர் அடைஞ்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட திறமை அவரிடத்துல இருக்கிறது, எப்படிப்பட்ட அன்பு அவரிடத்துல இருக்கிறது. நான் சிலரை பார்த்து வியந்திருக்கிறேன். எப்படி உங்களுக்கு இவ்வளோ மனசு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தாழ்மையா இருக்கிறாங்க. சில உயர்ந்த மனிதர்கள், நல்ல வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களை பார்க்கும்போது அவங்களிடத்துல தனியா பேசும்போது அவ்வளோ தாழ்மையா இருக்கிறாங்க. அவ்வளோ அவங்கள்ட்ட பெருமை பேச்சு, அந்த அகங்காரம் பிடிச்ச பேச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாத ஆட்கள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்க?
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் தலைகுனிவின் காரணம் என்ன? பெரிய பெரிய ஆட்கள், பயங்கரமான வெற்றிகளை பெற்றவர்கள், நிறைய ஆள் புழக்கம் உள்ளவர்கள், கர்த்தரால் நல்ல வல்லமையா பயன்படுத்தப்படுகிற சில மனிதர்களிடத்துல பேசும்போது அப்படி தாழ்மையா, ஒண்ணுமே இல்லாதது போல அவ்வளோ தாழ்மையா இருக்கிறாங்க. ஆனா சிலர் ஒன்றுமே இருக்காது, கர்த்தர் பயன்படுத்தி இருக்கவே மாட்டாரு, போதிய ஆசீர்வாதங்கள் கூட இருக்காது. ஆனா அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? பெருமை பிடிச்ச வார்த்தைகள், மேன்மை பாராட்டுகள். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உள்ள இருக்கும்போது தாழ்மை இருக்கும், கர்த்தர் உள்ள இருக்கும்போது அன்பு இருக்கும். அங்க பெருமை பிடித்த வார்த்தைகள் என்ன செய்யாது, வெளியே வாயிலிருந்து வராது. அப்போ நீங்க ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்னா, இப்படி ஒரு மனுஷனை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் தனித்துவம் வாய்ந்தவர்கள். நீங்க உங்களை அற்பமா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க உண்மையிலே கர்த்தருடைய பாதப்படியில இருந்து கர்த்தரால் உருவாக்கப்படுவீர்கள். ஆனால் ஒரு நாள் வரும், அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஏசப்பா, என் வாழ்க்கை இந்த அக்காவா, இந்த தங்கச்சியா, இந்த ஆன்ட்ரியா, இந்த பாட்டியா இப்போ இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, இவ்வளவு உதவி செய்யறாங்க, இவ்வளவு ஊழியம் பண்றாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அதிசயமாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு கிரியை செஞ்சா போதும், வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்றீங்க, பலவீனத்தோடு வந்த ஒருவர் உங்க ஜெபத்துல ஒரு அற்புதம் கிடைச்சா போதும், உங்க லெவல் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? நீங்க சும்மா தான் ஜெபம் பண்ணுவீங்க, ஏசப்பா வலியோட வியாதியோட வந்திருக்கிறாங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பான்னு ஒரு ஜெபம் உங்களை எங்க கொண்டு போகனே தெரியாது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேல்யூவை நீ குறைச்சிக்காத, உன் தரத்தை நீயே குறைச்சிக்காத. நீ கொஞ்சம் என்னோட இணைஞ்சிருந்தன்னா, என் கையில இருந்து நீ உருவாக்கப்பட்டன்னா, நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நாம் அப்படிப்பட்டவர்கள், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்னைக்கு தெரியட்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை உங்க ஆத்மாவுக்கு தெரியணும். நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ கர்த்தருடைய பிள்ளை. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. ஏன் நான் பிரமிக்கப்பட்ட அதிசயம்னா, நான் உருவாறதுக்கு முன்னாடியே என்னை பார்த்து வடிவமைச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு தேவன் இருக்கிறார். ஏன்னா என்ன பெற்றோர் பார்க்கல, என் பெற்றோர் கூட நம்ம பிறந்த பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் கூட கொஞ்சம் குழந்தை உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கேன்லாம் என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை, உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிஞ்சு, உங்களை புரிஞ்சு, இத்தனாவது வருஷத்தில், இத்தனாவது மாதத்தில் என் மகன், என் மகள் இந்த இடத்துல இப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறப்பான் இல்லை பிறப்பாள், அவன் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அந்த உலகத்தில் செய்ய போகிறான், அவன் மட்டும் ஏன் பாதப்படியில் இருந்தான்னா அவன் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் மாற்ற போகிறேன், அவன் இவ்வளோ பெரிய உயரங்களுக்கு போவான் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா! முதல்ல உருவாகிறது என்னது? அந்த ஹார்ட் பீட். ஒண்ணுமே இருக்காது, ஒரு டாட், ஒரு புள்ளி மட்டும்தான். ஆனால் அந்த புள்ளிக்குள்ளாடி இருதயம் என்ன செய்யுது? துடிக்குது. அந்த முதல் அவயம், அந்த முதல் உறுப்பு
உருவாவதற்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்க அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பார்த்துட்டாரு. அப்போ உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏங்க வருத்தப்படுறீங்க? உங்க அம்மா உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பெற்றெடுத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். உருவாவதுக்கு முன்னாடியே உங்களை பார்த்தவர், உருவாவதுக்கு முன்னாடியே உங்களை கண்டவர். என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்படின்னா ஏற்கனவே என் சரீரம் எப்போ உருவாகும், எப்போ இந்த பூமிக்கு வருவேங்கிறது வரைக்கும் அவருக்கு தெரியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க கூட கம்பேர் மட்டும் பண்ணிடாதீங்க. சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். உங்க வாழ்க்கைய வேற யார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை தனித்துவமா வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிசயமா வச்சிருக்கிறார். இன்னும் மேன்மையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இனி மேன்மையான காரியங்களை உங்களுடைய குடும்பங்கள் பார்க்கும். அடுத்தவங்களை வாழ்த்தும் போது சந்தோஷமா வாழ்த்தணும். அப்பதான் அந்த வாழ்த்தல் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். சரி, இப்போ நம்ம சொல்லிட்டோம், நம்ம ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், அப்படிதானே? யாரும் ஒரே லெவல்ல ஒரே கட்டத்தில் ஒரே மாதிரி நம்ம வாழலை. எல்லாரையும் கர்த்தர் தனித்துவம் என்ன செஞ்சிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். இப்போ அடுத்து என்னன்னா, நம்மை கர்த்தர் வழி நடத்துகிற விதமும் தனித்துவமாக தான் இருக்கும். நீங்க படிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய சகோதரர்கள் படிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய சகோதரிகள் படிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். நீங்க வருகிற ஒரு வழி வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் வருகிற வழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் சொல்றது புரிகிறது? அப்போ நல்ல கவனிங்க, இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், நம்மை கர்த்தர் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, 2 சாமுவேல் 5 அதனுடைய 17 25 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் தாவீதை கர்த்தர் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். 2 சாமுவேல் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். இப்போ இங்க முதல் ஒரு யுத்தம் நடக்குது. தாவீது ராஜாவாக ஆயிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வந்த நேரத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் போகலாமா, நான் யுத்தம் பண்ண போட்டுமா, நீங்க எனக்கு வெற்றியை தருவீரா அப்படி என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போ, ஸ்ட்ரைட்டா போய் யுத்தம் பண்ணு, உனக்கு அங்க ஒரு வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறார். உடனே தாவீது இந்த வார்த்தையை விசுவாசித்து நேரா போய் யுத்தம் பண்ணுகிறாரு. பெலிஸ்தரை கர்த்தர் தாவீதுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அதான் அடிச்சு விரட்டுகிறாரு. அந்த இடத்துக்கு பாகால் பிராசீம் என்ற பெயரை போடுகிறார். இப்போ பெலிஸ்தர் தான் அதே தாவீது. கவனிக்கிறீங்களா? பெலிஸ்தரும் அதே தாவீதும் யுத்தம் பண்றாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். 22 பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள்.
சரிங்களா? இப்போ அதே மாதிரி பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க? மறுபடியும் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இப்போ தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான் பாருங்க, 23ஆம் வருஷம். தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசித்தருக்கு அவர், நீ நேராய் போகாமல், இந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? முதல்ல எப்படி போனாரு? முதல்ல நேரா போனாரு, போய் வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நேரா போலாமே. அதே, ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, ஒரு தடவை வெற்றியை பார்த்துட்டா மறுபடியும் ஒரு அகங்காரம் வந்துடும், ஒரு பெருமை வந்துடும். இவன் தானே பார்த்துடலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் புதிய விதமாய் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்கும் போது கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனைகளை எப்படி சந்திக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு அப்படி பண்ணிரும். நோ, இன்னைக்கு புதிய கிருபை, இன்னைக்கு புதிய வழி நடத்துதல், இன்னைக்கு புதிய விதமாய் கர்த்தர் நடத்துவார். அன்னைக்கு நடத்தினது போல இன்னைக்கு நடத்துவார்னு நினைச்சக்கூடாது, நினைக்க கூடாது. இன்னைக்கு புதிய விதமாய் நடத்துவார். இப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறார், தாவீது கேட்கிறார், நீங்க ஆண்டவரே நான் எப்படி போறது? அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அப்ப கர்த்தர் நம்மளை உருவாக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா உருவாக்குவார். ஹல்லேலூயா. நம்மளையே கர்த்தர் வித்தியாசமா தான் உருவாக்க போறாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்குவார். அப்போ அவங்களுக்கு இப்படி வெற்றி கிடைச்சது, அப்போ நானும் அப்படி ட்ரை பண்ண என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ட்ரை பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் ஒரு கும்பல் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, பவுல் துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் பிசாசுகளை துரத்துக்கிறோம். நாங்கள் காப்பி அடிக்கிறது, நம்ம ஊரில் ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறத அப்படியே எழுதி வைக்கிறது எக்ஸாம் பேப்பரில். இதே போல இந்த கும்பல் என்ன செய்யுதுன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தெரியல, தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு தெரியல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிசாசுகளை துரத்தணும் தெரியல. இப்ப அந்த பிசாசுக்கு முன்னாடி அந்த பவுல் துரத்துறானே, அதே இயேசு நாமத்துல ஒன்ன துரத்தும், அது ஆயிடுச்சு சப்பி, இவங்கள ஓட ஓட விரட்டிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு. அப்போ அதே போல நானும் செய்யறேன் அப்படின்னு கேட்டா நடக்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய விதமாய் நடத்துவார். அவங்க டீ கடை போட்டாங்கன்னு சொல்லி நானும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, டீ கடை போடக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நானும் அப்படி பண்ணக்கூடாது. அது முட்டாள்தனமா தான் இருக்கும். நமக்கு அதனுடைய சக்தி என்ன செய்யாது? இருக்காது. அநேக ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி, 10 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் ஒரு 16-17 வயசு இருக்கும்போது, 15-16 வயசு இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்ம சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஒருத்தங்களுக்கு ஒரு மேரேஜ். அப்போது ஒரு லோடு ஆட்டோ நிறைய சேர்ஸ், அதை சாப்பிட்றவங்களுக்கு போடுறதுக்கு, உள்ளே உட்காரவங்களுக்கு போடுறதுக்கு சேர் வந்துச்சு. அந்த கை இல்லாத சேர், சரியா? அப்போ அதை ஒரு நிறைய அடுக்கி அந்த ஆட்டோவில் வச்சுருக்குறாங்க. அப்போ ஒரு வயசான ஆள், ஒரு 60, 65, 70 வயது மதிப்பு தக்க உள்ள ஒரு ஆள் வந்து அந்த வண்டியிலேருந்து சேரை அசால்ட்டை தூக்குறாரு. எப்படி தூக்குறாருன்னா, ஒரு கை வச்சே இழுத்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற சேரை அப்படியே தூக்கி தோளில் வச்சுட்டு, அப்படியே தூக்கி தோளில் வச்சு அழகாக கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளே போடுறாரு, அங்கே இறக்குறாரு. நான் அப்போவே நான் இந்த அளவுக்கு ஹைட் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஹைட் இருப்பேன். இப்போ இருக்கிற இதே உயரம் அப்பவும் இருக்கும் எனக்கு. ரொம்ப ஒல்லியெல்லாம் இருக்க மாட்டேன், கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருப்பேன். அவரை விட கொஞ்சம் ஸ்டவுட்டாக தான் இருந்தேன் நான். அப்போ நான் பார்த்தேன், இவர் என்னோட இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிறாரு, ஆளும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாரு, இவரை தூக்குறாருன்னா என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்திருக்காரு, ஆனால் நான் பார்க்கல, அப்பா பார்த்துட்டு இருக்கிறத. அப்போ நான் என்ன செஞ்சேன், நானும் தூக்குறேன்னு சொல்லிட்டு
அவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நானும் தூக்குறேன்னு சொல்லிட்டு அதை இழுத்து அப்படி எடுத்து தோளில் வச்சேன் பாருங்க. சேரோட சேர்ந்து நானும் கீழே, எனக்கு மேலே சேரு. அவர் பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு வருது, ஆனால் அவர் சிரிக்காமல் அப்படியே பிடிச்சி தள்ளிவிட்டார். எங்கள் அப்பா பார்த்துட்டே இருந்திருக்காரு. வெளியே வந்துட்டு வாயை புதிர் சிரிச்சார். உனக்கு தேவையாடா, உனக்கு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, உனக்கு என்ன செய்ய முடியும், 2 சேரை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். 2 சேரை தூக்கிட்டு உள்ளே போய் போடு அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. அப்போ நான் யோசித்தேன், அப்போ என்ன ஆண்டவர் அந்த திறமை எனக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. அவர் அநேக வருஷங்களாக அதை செஞ்சு அவருக்கு என்ன இருக்குது, அந்த பலன் அவருக்கு இருக்குது, அந்த டெக்னிக் இருக்குது, அந்த சேர் எடுத்து அப்படியே வைக்க வேண்டிய அந்த பலன் இருக்குது, அந்த டெக்னிக் இருக்குது. எனக்கு அது சுத்தமாக கிடையாது. நான் ஒரே நாளில் போய் அதை மாதிரி தூக்கிடுவேன் நினச்சா நடக்குமா? எதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்படி தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த சேரில் அடி வாங்கின மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில், படிப்பில், வேலையில், தொழில் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய பாடம். நான் அன்னையிலிருந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத காரியங்களை நான் இறங்குறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், ஆண்டவர் நடத்தாத இடத்துல நம்ம கால் வச்சு அங்கே கேவலப்படுவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நம்ம, அப்போ அவனை மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறேன், அவனை மாதிரி நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிடுறேன், அவனை மாதிரி ஒரு வேலையை நான் பார்க்குறேன், அவனை மாதிரி அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி. இதுதான் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை. கர்த்தர் என்ன கொண்டு என்ன வச்சிருக்கிறாருன்னு யோசிக்கிறதே இல்லை. அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், கர்த்தர் எனக்கு இவ்வளோ திறமைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. ஆனால் இது அவங்களால செய்ய முடியுமான்னு கேட்டால் தெரியாது. அவங்க செய்கிறத நான் செய்ய முடியாது, நான் செய்கிறத அவங்க செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்களை கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஏன்னா நீங்க தனித்துவமானவர்கள். கர்த்தர் உங்களை அப்படி வேறு பிரித்திருக்கிறார். அவனை மாதிரி செய்யட்டுமா? நோ, வேண்டாங்க, வேண்டாம், விட்டுருங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதான் நம்ம பாலிசி. என்ன பாலிசி? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த அக்கா என்ன சொல்றாங்க, இந்த அக்கா என்ன சொல்றாங்க, அந்த மாமா என்ன சொல்றாரு, இந்த ஆண்டி என்ன சொல்றாங்க, அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, இந்த பாட்டி என்ன சொல்றாங்க, வேண்டாம். கர்த்தாவே என்ன சொல்லுகிறீர், கர்த்தாவே என்ன அது கேட்குறோம்ப்பா. சில நேரங்களில் உண்மையா உங்களை நேசிக்கிற மனிதர்கள் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார். உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களா இருந்தால், ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தால், அவங்க மூலமாக கூட கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். அதுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் சுபாவனாக இருந்துடக்கூடாது. ஐயோ நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். இல்லை, கர்த்தர் யாரை கொண்டு பேசினாலும் கேட்கணும். மனுஷிக சத்தத்தை கேட்கவே கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அவ்வளோதான். சரியா? அப்போ இங்கே தாவீதை கர்த்தர் நடத்தும் போது முதல்ல ஒரு விதமாக நடத்துறாரு, நேராக போக சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, நீ நேராக போகாத, பின்னாடி சுற்றி வா. பின்னாடி சுற்றி வந்து அங்க அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும் போது நீ போ. சரிங்களா? பார்த்தீங்களா? அந்த செடியில அவங்க வருகிற அந்த இரைச்சலின் சத்தம் உனக்கு கேட்கும். அப்போ நீ என்ன செய், பாய்ந்து அவங்களை மேற்கொள்ளு. கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். அதே போல கீழ்ப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிறான் என்னுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மளை நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா முதல்ல என்ன கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார்னு யோசிக்கணும். கர்த்தர் என்ன வித்தியாசமா நடத்துவார், புதிய விதமா நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் சில வியாதிகள் பலவீனங்கள் இருப்பீங்கன்னா நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும், கர்த்தர் என்ன சுகப்படுத்துவார். அவர் வித்தியாசமான வழியில் என்ன சுகப்படுத்துவார். சில சில காரியங்களை பாருங்க, சில பலவீனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே மாறிடுதான். ஒரு இடத்துல இருந்து
இன்னொரு இடத்துக்கு போனாலே மாறிடுது. ஏன்னா அந்த கிளைமேட்டு, சில இடங்களுக்கெல்லாம் போனால் நமக்கு இருமலும் வராதான், ஜலதோஷமும் வராதான், அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய முடியும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, கர்த்தரை விசுவாசிங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷனை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வேலைகளிலே கர்த்தர் வளர்ச்சிகளை தருவார். உங்களுடைய தொழில்களை கர்த்தர் வளர்ச்சிகளை தருவார். இந்த தொழிலில் இவ்வளோ தானங்க உயர முடியும்? இல்லை, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஏனால் நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் தனித்துவம் உடையவர்கள். ஹல்லேலூயா.